எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் விவசாயத்துறை அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த காணொலி மூலயமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படணும். நீர் இல்லாத காரணத்தால் அணை திறக்கப்படலை. இந்த வருஷம் குறுவை பொய்த்து போயிருக்கு. ஆல்ரெடி லேட்டாக டிலே ஆகும். ஒரு 10லேருந்து 20 நாட்களுக்குள்ளே கர்நாடகத்தில் மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அங்கே இருக்க அணைகள் நிரம்பும் பட்சத்தில் நிச்சயமாக அணை திறக்கப்படும். வரும் தண்ணியை அப்போது பாசனத்துக்காக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கடைமடைக்கு சீக்கிரமாக நீர் சென்றடையும் விதமாக காவேரி விவசாயம், காவேரி டெல்டா சார்ந்த விவசாயத்துக்கு அந்த ஆறு, குளங்கள், ஏரி, கண்மாய் அனைத்தும் தூர்வாரி நீட் அண்ட் குட்டாக வச்சுருக்கணும். புதர் மண்டி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தண்ணி சீக்கிரமாக லேட்டாக திறக்கிற தண்ணியும் சீக்கிரமாக கடைமடை பகுதியை போய் அடையும். இதனால் விவசாயம் அட்லீஸ்ட் கொஞ்சம் நஞ்சமாவது விவசாயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உர தட்டுப்பாடு, விதை, பூச்சிக்கொல்லி தட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் இந்த குறுவை சாகுபடியை நடத்துறதுக்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கணும். அறுவடை பண்ணி வரக்கூடிய நெல்மணி இப்போ நியூஸில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நியூஸில் கூட என்ன சொல்கிறாங்க, நெல்மணிகள் வீணாக நனைஞ்சிச்சு மழையில். 1 மாதம் தான் ஆகுது ஆட்சி அமைஞ்சு. இதுக்கு காரணம் உங்களை தான் சொல்கிறாங்க. இது உங்களை நாங்கள் குறை சொல்லத்துக்கு விரும்பலை. இந்த மாதிரி நிகழ்வுகள் இனிமேல் நடக்காத இருக்கிறதுக்கு போர்க்கால அடிப்படையில் ஒரு போர்க்காலத்தில் எந்த மாதிரி அரசாங்கம் செயல்படுமோ அந்த மாதிரி செயல்பட்டு டெல்டா மாவட்டம் மற்றும் விவசாயம் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதியில் நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் வேர்ஹவுஸை எல்லாமே ஷெட்டட் வேர்ஹவுஸாக மாற்றி நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் வரும் காலங்களில் ஒரு துளி நெல்மணி கூட வீணாகாது. ஒரு துளி 1 கிலோ நெல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கு விவசாயி வேர்வையை ரத்தத்தை சிந்தி அதை நீங்கள் பணம் கொடுத்த அரசாங்கம் வாங்கியிருந்தாலும் அதை வீணாக்கிறத நன்மை தராது. மக்களுக்கு பயன்படக்கூடிய நெற்கதிரிய நெல்மணி அரிசியை இது மாதிரி வீணாக்க எந்த விவசாயம் விரும்ப மாட்டான். தமிழ்நாடு அரசு, தமிழக முதலமைச்சர் இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும்.